Okay. Good morning. ஆடியோக்குள்ள இருக்கா செக் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே. இப்படி தான் இருக்கீங்களா? ஓகே. ரெக்கார்டிங்ல பார்த்துக்கிறட்டா? டேக்கோமெட்ரி ஸ்டார்ட் பண்ணிறலாம் கிளாஸ் நம்ம. இப்போ வந்து டேக்கோமெட்ரி பார்க்க போறோம். அதாவது சர்வேல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பெரிய டாபிக் அப்படின்னா, அது கொஸ்டின் ஓரியன்டடா 2 கேட்கலாம் அல்லது 1 கேட்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டாபிக். 2ம் வச்சுக்கிறோம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, டேச்சோமெட்ரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நெறைய நேம் இருக்கு. நான் வரிசையா குடுக்குறேன் பார்த்துக்கிடுங்க. அப்ப சின்ன டாபிக். இதெல்லாம் உட்காந்து தனியா ரிஸ்க் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த செஷன் கவனிக்கும்போதே மைண்ட்ல ஏத்திக்க வேண்டியதுதான். ஓகே. புதுசா பார்க்குறவங்களா இருந்தா. அப்ப ஸ்டாக்கியோமெட்ரின்னு போட்டுக்கோங்க. ஸ்டாக்கியோமெட்ரி. இப்ப இந்த ஸ்டாக்கியோமெட்ரிங்கிறது என்னன்னா, தியோடலைட் தான் கிட்டத்தட்ட இங்க ஸ்டாக்கியோமெட்ரியா காலேஜ்ல யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ப தியோடலைட்டுக்கான பர்ப்பஸ் வேற, ஸ்டாக்கியோமெட்ரிக்கான பர்ப்பஸ் வேற. நார்மல் ஹரிசாண்டல் வெர்டிகல் ஆங்கிள் மெஷர்மென்ட் பண்றதுக்கு தியோடலைட் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல. அதே ஸ்டாக்கியோமெட்ரிங்கிறது எங்க? ஒரு ஹில் ஸ்டேஷன், இல்ல ஒரு வேலி மாரியான கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல எடுக்கக்கூடிய ரீடிங் ஒரே சமதளமா இருக்காது பிளேஸ். அப்ப லைன் ஆஃப் சைட்ல வந்து சி வேரியேஷன் காட்டும். ரீடிங் எடுக்கிறது. கால்குலேஷன் போடும்போது. அப்ப அத தவிர்க்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் டச்சோமெட்ரி, டேக்கோமெட்ரி, டெலிமெட்ரி. 3மே ஒரே வார்த்தை தான். அப்ப இது இது என்ன செஞ்சிருப்போம்னா, ஒரு சின்ன விஷயம் தான் அப்டேட் பண்ணியிருப்போம். அந்த தியோடலைட்ல டெலஸ்கோப்னு ஒண்ணு புரொவைட் பண்ணியிருப்போம்ல, அந்த டெலஸ்கோப்ல இந்த டயஃப்ராம் வந்து கழட்டிட்டு, அதுக்கு பதிலா ஸ்டேடியம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். 2க்கு என்ன வித்தியாசம் பிராக்டிகலா அப்டின்னா, நார்மலா கிராஸ் கர் எப்படி இருக்கும்? பிளஸ் மாரி இருக்கும். ஒரு ஹரிசாண்டல் கர்வும், ஒரு வெர்டிகல் கர்வும் ஒண்ணுக்கு ஒண்ணு 90 டிகிரில மீட் ஆயிருக்கு. அதுல எப்பயும் இருக்க மாரி பிளஸ் இருக்கும். அதோட அடிஷனலா இந்த பிளஸ்ல அடிஷனலா மேல ஒரு கேரும், கீழ ஒரு கேரும் சம் டிஸ்டன்ஸ்ல பிக்ஸ்டா வச்சிருப்பாங்க. பிக்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ஒரு சில இடத்துல எப்படி இருக்கும்னா, ஃபீடிங் எடுக்கும் பொழுது, நம்ப இப்ப இப்ப ஒரு ஒரு லெவல் ஷாப்பிங் வைக்கிறோம். அப்ப இந்த சென்டருக்கு நேரா ஒரு ரீடிங் வரும். இந்த இதுக்கு நேரா. டாப் கேருக்கு நேரா ஒரு ரீடிங் இருக்கு. பாட்டம் கேருக்கு நேரா ரீடிங் இருக்கும். அப்ப மொத்தம் 3 ரீடிங் எடுப்போம். அப்ப இந்த டாப்புக்கும் பாட்டத்துக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் ஸ்டாப் இன்டர்செப்ட் இது வந்து ஒ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்ப இங்க எடுத்தாலும், இது 3க்கு 2க்கு இடைப்பட்ட இன்டர்வல் ஒரு மாரி தான் இருக்கும். ரீடிங் வேறுபட்டாலும் இன்டர்வல் ஒரு மாரி தான் இருக்கும். அதுக்கடுத்து இங்க எடுத்தாலும், இது 2க்கும் இடைப்பட்ட டாப்புக்கும் பாட்டத்துக்கும் இடைப்பட்ட அந்த இன்டர்வல்ங்கிறது ஒரே மாரி தான் இருக்கும். அப்ப ஒரே மாரி இருந்துச்சு, இன்டர்வல்ங்கிறது ஒரே மாரி இருக்கு அப்டின்னா, இப்ப மேல 10 கீழ 8 இன்டர்வல் எவ்வளவு? 2 தான். மேல 6 கீழ 4 இன்டர்வல் எவ்வளவு? 2 தான். மேல 4 கீழ 2 ரீடிங் மாறுபட்டாலும் இன்டர்வல் வந்து 2 தான். அப்ப ஸ்டாப் இன்டர்செப்ட்ன்னு சொல்லக்கூடிய டாப் கேருக்கும், பாட்ட கேருக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒரே மாரி இருந்துச்சுன்னா, உங்களுடைய நல்லா கவனிக்கணும். உங்களுடைய அந்த டெலஸ்கோப்ல நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அதாவது இது 2க்கு இடைப்பட்ட இந்த ஸ்டாடியா இன்டர்வல். என்ன சார் 2க்கு டாப் கேருக்கும், பாட்ட கேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் சொன்னீங்க. அதே இங்க சொல்லும்போது எஸ்ன்னு சொல்லி ஸ்டாப் இன்டர்செப்ட்ன்னு உச்சரிக்கிறீங்க. இங்க ஸ்டாடியா இன்டர்வல்னு உச்சரிக்கிறீங்கன்னா, இன்ஸ்ட்ருமென்ட்ல மென்ஷன் பண்ணும்போது ஸ்டாடியா இன்டர்வல். அதே வந்து லெவலி ஸ்டாப்ல வந்து ரீடிங் 2க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஸ்டாப் இன்டர்செப்ட். இத பார்த்துக்கிடுங்க. அப்ப இந்த ஐங்கிறது பிக்ஸ்டு கேர் மெத்தடா இருந்துச்சுன்னா, எங்கேயும் இந்த எஸ் ஓட வேல்யூ 2, 2ன்னு அதாவது பிக்ஸ்டு இன்டர்வல் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இந்த ஐங்கிறது மூவபிள் கேர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இங்க உள்ள ரீடிங் வந்து இன்டர்வல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இங்க 10க்கும் 8க்கும் கிடைச்சு 2 வந்திருக்கு. இங்க 6க்கும் 5க்கும் கிடைச்ச இடையில 1ங்கிறது வந்திருக்கும். இங்க 4க்கும் 1க்கும் இடையில வந்து கிடைச்சு 3ங்கிறது வந்திருக்கும். அப்ப ரீடிங் வந்து மாறிக்கிட்டே வரும். அப்ப உங்களுடைய டயஃப்ராம்ல டாப் கேருக்கும், பாட்ட கேருக்கும் இன்ஸ்ட்ருமென்ட்ல டாப் கேருக்கும், பாட்ட கேருக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஸ்டாடியா இன்டர்வல் ஐ, ஸ்மால் ஐ. அதே லெவல் ஸ்டாப்ல அதே டாப் கேருக்கும், பாட்ட கேருக்கும் ரீடிங் எடுக்கும் பொழுது, அதுல வரக்கூடிய இது ஸ்டாப் இன்டர்செப்ட். எஸ் 2க்கும் வித்தியாசம் பார்த்துக்கிறோம். அப்ப இந்த ஐங்கிறது பிக்ஸ்டாவும் இருக்கும், மூவபிளாவும் இருக்கும். அப்ப நார்மல் தியோடலைட்ல கொண்டு போயிட்டு, இந்த செட்டப்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டாடியா டயஃப்ராம் கொண்டு போய் பிக்ஸ் பண்றோம் அப்டின்னா, அதுதான் எப்படி கன்வெர்ட் ஆகுது? ஸ்டாக்கியோமெட்ரினா இது ஏன் சொல்றாங்க அப்டின்னா, இப்ப நார்மல் தியோடலைட்ல இப்படிதான் இருக்கும். இத கொண்டு போய் மலைப்பகுதியில இருக்கக்கூடிய ரொம்ப காட்டு மூடா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல லெவல் ஸ்டாப்ல ரீடிங் எடுக்கிறோம் அப்டின்னா, இந்த தியோடலைட் நம்ம கண்ணால பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கரெக்ட்டா இப்டி கிராஸ்கர் வந்து லைன் ஆஃப் சைட் இப்டி போய் மீட் ஆகுற மாரி இருக்கும். பார்க்கக்கூடிய ரீடிங்ல. ஆனா, நம்ம பார்க்கறதுக்கு தான் இப்டி ஸ்ட்ரெய்ட்டா இருக்க மாரி இருக்கும்.
ஆனா உண்மையிலேயே இது வந்து தூரமா இருந்து ஒரு ரெட் கலர்ல ஒருத்தர் லைட் அடிக்கிறாரு அப்படி. கரெக்ட்டா. நமக்கு இங்கேருந்து அவர் அடிக்கிறவரு தான் நேரா இருக்க மாரி இருக்கு. தூரத்திலேருந்து ஒருத்தர் அவர் அடிக்கிறத பார்க்குறாரு. தூரத்திலேருந்து பார்க்குறவருக்கு எப்படி இருக்குன்னா, இது கொஞ்சம் விலகி போன மாரி இருக்கு. இது எங்க மலைப்பகுதியில ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். பிளாட் சர்ஃபேஸா இல்லாம ரொம்ப அண்டுலேட்டிங்கா இருக்கும் பிளேஸ். அந்த மாரி இடத்துல. அவர் லைட் இன்னும் லைட் அடிக்கிறவருக்கு நேரா அடிக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஆனா தூரத்திலேருந்து அடிக்கிறவருக்கு தான் தெரியும். அவர் சாய்வுல அடிக்கிறாருன்னு. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைய இது தவிர்க்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, மேல ஒரு ரீடிங், கீழ ஒரு ரீடிங் எடுத்து 2க்கும் டிஃபரன்ஸ் பார்த்து ஒரு ஆவரேஜான ஒரு ரீடிங் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப எரர் வந்து எலிமினேட் ஆயிரும்ல. அதுக்காண்டி. சார் என்ன சொல்றேன் புரிதல்ல இருக்கு? சார் புரியுதா? ஓகே. அப்ப நமக்கு ஸ்டேடியா டயஃப்ராம்ங்கிற கான்செப்ட் டெவலப் பண்ணப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? அது எப்படி டெவலப் ஆயிருக்கு? ரியல்லா அதனால என்ன பிரச்சனை வருது? அப்படிங்கிறத சொன்னேன். சார் இதெல்லாம் பிராக்டிகலா எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்களா? அப்படின்னா, நான் சொன்ன விஷயத்துல 3 விஷயம் எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப நான் சொன்னதுல 1 சொன்னேன். அதாவது நார்மல் தியோரிலேட்டிவ் எப்ப டேக்கோமெட்ரியா மாறும்? ஸ்டாடியா டயஃப்ராம் ஃபிக்ஸ் பண்ணும்போது. எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் 1. அடுத்து ஸ்டாப் இன்டர்செப்ட்னா என்ன? எஸ். என்ன சொன்னேன்? டாப் கேருக்கும், பாட்டம் கேருக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கேட்கப்போற கொஸ்டின் இல்ல. கேட்ட கொஸ்டின் சொல்றேன். 2 3வது டேக்கோமெட்ரி எந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? அண்டுலேட்டிங். அதாவது ரொம்ப கரடு முரடா இருக்கக்கூடிய வேலிலயோ, ஹில்லயோ. 3வது கொஸ்டின். இதையும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அப்ப நான் இப்ப சும்மா பிராக்டிகலா பேசின விஷயத்திலேயே 3 கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. இப்ப எழுதிக்கிறீங்க வரிசையா? மேக்ஸிமம் இது கொஞ்சம் பெரிய டாபிக் மாரி இருக்கிற ஒரு சின்ன டாபிக் தான். இது என்ன அப்டின்னா, தேவையில்லாத விஷயங்கள் நெறைய இருக்கும் இதுல. இந்த படம் அந்த அந்த போக்கல் எதுனா குடுக்கும்போது ஒரு பெரிய படம். பார்ப்போம். எக்ஸாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது தேவையில்ல. ஓகே பார்ப்போம். ஆப்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட். இப்ப அந்த டேக்கோமெட்ரி முடிச்சுட்டேன்னா, ஈவினிங் கூட உங்களுக்கு சர்வே முடியுது. 19 கொஸ்டின் முடியுது. 18 இல்ல 19. அது ஜிஸ், ஜிபிஎஸ் டோட்டல் செஷன்ல 1 கேட்டான்னா 19 முடியுது நமக்கு. ஈவினிங் செஷனோட சேர்த்து சொல்றேன். ஹவுஸ் நடத்திருவேன். எல்லாமே நடத்திருவேன். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நடத்திருவேன். அந்த இதுவத்த வச்சுட்டு ஒரு கொஸ்டின் வச்சுட்டு. ஆப்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட். அதுக்கு அடுத்து எப்படி இருக்குன்னா, லெஸ் அக்யூரேட்டா இருக்கும். எழுதிக்கிறேங்க. அப்ப வந்து ரொம்ப துல்லியமா இருக்காது. லெஸ் அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து மெத்தட் ஆஃப் சர்விங் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ராபிட்டா, கன்வீனியன்ட்டா இருக்கும் நமக்கு. நல்லா கவனிங்க. நம்ம ஜஸ்ட் டைப்ப தான் மாத்தி யூஸ் பண்றோம். அதனால தான் ஆப்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் குடுத்துருக்கேன். நமக்கு இருக்கிற ஆப்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் டேக்கோமெட்ரி தான். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? டேக்கோமெட்ரி என்ன மெஷர்மென்ட்? ஆப்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட். நம்ம எடுக்கிற ஆங்கில வச்சு, ரீடிங்க வச்சு கால்குலேஷன்ல போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சுருவோம். அதுக்கடுத்து இந்த அக்யூரசி எப்படி இருக்கும் அப்படின்னா, தியோடலைட்டுக்கு பதிலா தான் யூஸ் பண்றோம். ஆனா அக்யூரசி அந்த அளவுக்கு இருக்காது. டாப்லேருந்து பாட்டத்த ஏதோ ஒரு ஆவரேஜா போட்டு 2யும் கழிச்சு தானே எடுக்கிறோம் ரீடிங். நம்ம ஸ்ட்ரெய்ட்டா எடுத்தா தப்பா வருது. ரொம்ப தப்பா வந்துரக்கூடாதுன்றதுக்காண்டி, ஓரளவுக்கு எரர் ரிமூவ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றோம். அப்ப லெஸ் அக்யூரேட். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் சர்விங் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ராபிட்டா இருக்கும். வேகமா இருக்கும். டக் டக் டக்ன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு ரீடிங் எடுக்கிறது ரொம்ப டெக்னிக்கலா இருக்காது. நமக்கு இருக்கு. மேல உள்ள ரீடிங்க பார்த்து, கீழ உள்ள ரீடிங்க பார்த்து டக் டக்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். கன்வீனியன்ட்டா இருக்கும் நமக்கு. அப்ப மெத்தட் ஆஃப் சர்விங் இஸ் வெரி ராபிட் அண்ட் கன்வீனியன்ட் போட்டுருக்காரு. வெரி ராபிட் அண்ட் கன்வீனியன்ட். 3வது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. 4வது பாயிண்ட். அப்ப டேட்டோமேட்டிக் வேற எப்படி கூப்பிடலாம்? அப்படின்னா, ஆல்சோ கால்ட் அஸ் பேட்சிமெட்ரி ஆர் டெலிமெட்ரி. வேற. அதுக்கடுத்து இத எப்படி வந்து சொல்லலாம்? எந்த இடத்துல யூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா,
ஸ்டாச்சியோமெட்ரி, டெலிமெட்ரிங்கிறது டாக்கோமெட்ரிக்கு இன்னொரு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னா, நான் சொன்னேனே ரொம்ப அனலிட்டிக்கா இருக்கும். கரடுமுரடா இருக்கும். ஒண்ணு பள்ளமா போயிட்டே இருக்கும். திடீர்னு மேடு வந்துரும். மேடுனா ரொம்ப ரைஸ் ஆகும் மலை மாரி. அப்ப அந்த மாரி இடத்துல செயின யூஸ் பண்ண முடியாது. அப்ப செயின் எங்கேயும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். செயின் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாதோ? இம்பாசிபிளா இருக்கும் செயினிங். அப்ப அந்த மாரி இடத்துல டேக்கோமெட்ரி யூஸ் பண்ணலாம். அப்ப டேக்கோமெட்ரி யூஸ் பண்ணி நம்மளால என்ன மெஷர் பண்ண முடியும்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும். அப்ப ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம செயின் யூஸ் பண்ண வேண்டியதில்ல. நம்ம ஈஸியா எடுக்கக்கூடிய ரீடிங் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிறலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்ப எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அப்ப டேக்கோமெட்ரி யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க முடியும்? போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அதே தியோடரைட்ல ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள். நெறைய பேர் புக்ல தப்பு தப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிகல் ஆங்கிள் வந்து டேக்கோமெட்ரி வச்சு யூஸ் பண்ண முடியும். தப்பு. நம்ம டைரக்ட்டா எது எடுக்கிறோமோ, அதான் நம்ம எழுதணும். உங்களுக்கு ஆப்ஷன்ல கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. ஹரிசாண்டல், வெர்டிகல் டிஸ்டன்ஸ், ஸ்டாச்சியோமெட்ரி, டெலிமெட்ரி, டேக்கோமெட்ரி. தியோடலைட் ஹரிசாண்டல் ஆங்கிள், வெர்டிகல் ஆங்கிள். 2த்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிடுங்க நீங்க. அதுல ஏன் குழப்பம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஓகே பார்த்துக்கிறேன். சில புக்ல அந்த லோக்கல் ஆதரவு புக்லலாம் நெறைய தப்பு குடுத்துருக்காங்க. காலேஜ்ல படிச்சுட்டு அப்படியே படிச்சுக்கிறாங்க. ஓகே. அது பார்க்கலாட்டி பிரச்சனை இல்ல. பார்த்தா அது தவறு. திருத்திக்கிடுங்க. டேக்கோமெட்ரி யூஸ் பண்ணி ஹரிசாண்டல், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். டிஸ்டன்ஸ் அப்படின்னு உச்சரிச்சேன். ஆங்கிள்னு உச்சரிக்கல. அது தியோடலைட்ல. அடுத்து. அப்ப இட் இஸ் யூஸ்டு வேர் செயினிங் இஸ் இம்பாசிபிள். செயின் எங்கேங்கன்னா யூஸ் பண்றதுக்கு இம்பாசிபிளான கண்டிஷன் இருக்கோ, அங்க யூஸ் பண்ணலாம். அப்ப இட் இஸ் யூஸ்டு வேர் செயினிங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு போடுவாங்க. இம்பாசிபிள். 1, 2, 3, 4, 5. 5 முடிச்சுட்டோமா? ஓகே. அதுக்கடுத்து. இதுல அப்ப எடுக்கக்கூடிய எரர்ல எரர் எதுக்கு மேல போயிறக்கூடாது அப்படின்னா, அதாவது எரர் ஷுட் நாட் எக்ஸீட் 1/1000 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எரர் இது என்னன்னா, இது பேன் டேபிள் சர்வேயிங் சின்ன டாபிக். அவங்க 2 கொஸ்டின்ல 1 கொஸ்டின் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சின்ன டாபிக்லயே இருக்கக்கூடிய சென்டென்ஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கு நமக்கு. அப்படிங்கும்போது, இதுவரைக்கும் எத்தன ஏஇ நடந்திருக்கு, எத்தன எஸ்எஸ்ஜேஇ நடந்திருக்கு, எத்தன ஆர்ஆர்பி ஜேஇ நடந்திருக்கு. உங்களுக்கு இப்ப ஜேடியூ எத்தன 2017க்கு அப்புறம் 18க்கு அப்புறம் வந்து நடந்திருக்கு. 4 நடந்திருக்கா? 3 நடந்திருக்கா? 3ஆ? ரவுண்ட் பிளாக் ஜேடியூவையும் சேர்த்துக்கிறீங்க. அப்ப இவ்வளோ எக்ஸாம் நடந்திருக்கு. அப்ப இவ்வளோ எக்ஸாம் நடந்திருக்கும்போது, டாக்கியோமெட்ரி, பிளெயின் டெபிள்ஸ்னா சின்ன டாபிக். சென்டென்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இவ்வளோ எக்ஸாம்ல எல்லா லைனுமே புடிச்சு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. இப்ப டாக்கியோமெட்ரில கேட்கணும்னா, உச்சகட்டமா ஒரு சில விஷயங்கள் தான் கேட்க முடியும். 16 மார்க் தான் கேட்க முடியும். 10 மார்க்லலாம் கேட்க முடியாது. 2 மார்க்லயும் கேட்க முடியாது. அப்ப 1 மார்க்ல கேட்கறதுக்கு உச்சகட்டமா சில விஷயங்கள் தான் கேட்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க இதுல இடையில ஒரு ரோட் இன்ஸ்பெக்டர், சர்வேயர்னா டாக்கியோமெட்ரி 20 கொஸ்டின். நீங்க பாருங்க. நம்ம குடுக்கக்கூடிய நோட்ஸ்ல எல்லா பாயிண்ட்டையும் சர்வே ரோட் இன்ஸ்பெக்டர்லாம் கேட்டு வச்சிருப்பாங்க பாருங்களேன். டாக்கியோமெட்ரில. ஏன்னா சின்ன டாபிக். எழுதுற எல்லாத்தையும் கொஸ்டினா இருக்கும் இங்க. அப்ப அப்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிச்சுக்கணும். அப்ப இந்த மாரினா நமக்கு ஈஸியா எடுத்தரலாம். கொஸ்டின் வெளில போகாதுன்னு அர்த்தம். அப்ப எரர் ஷுட் நாட் எக்ஸீட் 1/1000. இதுக்கான அர்த்தம் என்ன சார் அப்டின்னா, இப்ப நான் வந்து இங்கேருந்து 100 மீட்டர் கலக்குறேன். ரீடிங் வரும்பொழுது ஒரு ரீடிங் சம் ரீடிங் வந்திருக்கு. அதோட எரர்ங்கிறது எப்படி இருக்கலாம்னா, இப்ப 1/10ன்னா என்ன அர்த்தம்? 0.1ன்னு அர்த்தம். 1/100ன்னா 0.01ன்னு அர்த்தம். அதாவது 1/1000ன்னா 0.001ன்னு அர்த்தம். அப்ப இப்ப 0.001 மீட்டருக்கு மேல எரர் போயிறக்கூடாது. வந்திருக்க ரீடிங் கூட எரர் வந்து இவ்வளவுக்கு போயிறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான அர்த்தம் தான் 1/1000. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப அடுத்து. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூசஸ் ஆஃப் டாக்கியோமெட்ரி. இந்த டாக்கியோமெட்ரி என்ன சார் யூசஸ்ன்னு சர்வேல படிக்கணுமா அப்படின்னா, இந்த டாபிக்க பொறுத்தவரை படிச்சு தான் ஆகணும். அது ஒவ்வொன்னுக்கும் ஒரு உடல் வாகு இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த சாப்டருக்கு. அப்ப இதுல வந்து நான் சொல்லிட்டேன். கொஸ்டின் 2ன்னு கேட்கறாங்க, 1 கேட்கறாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப இருக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு நமக்கு. எழுதக்கூடிய சென்டென்ஸ். அப்ப இந்த மாதிரியான இடத்துல இது இப்ப கொஸ்டின் எடுத்து பாருங்க. யூசர்ஸ் எதுலயுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இதுல கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன் ஒரு டைம். அப்ப யூசர்ஸ் ஆஃப் டைகோமெட்ரி இதுல இம்பார்ட்டன்ட் பாத்துக்கிடுங்க. 2 கொஸ்டினா 2 டைம் கேட்டிருக்காங்க. அந்த மீனிங்ல சொல்றேன். ஒரே டைம் 2 கொஸ்டின் கேட்கல. இப்ப அடுத்து. இதுக்கு வந்து யூசர்ஸ் பாத்துக்கிடுங்க. அதாவது
யூசஸ் ஆஃப் டாக்கியோமெட்ரி. நீங்க இது பத்தி யூசஸ் ஆஃப் டாக்கியோமெட்ரி பார்க்கணும். அப்புறம் ஒரு சில சொல்லுவேன் நான். அத வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்லயே வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். அதுவும் பார்க்கணும். எப்படிங்கிறது? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி கான்டூர் லெவலிங் நடத்தும்போது, உங்களுக்கு லாஸ்ட்டா வந்து இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் மோர் அக்யூரசியா இருக்கும். ஸ்மால் ஏரியாக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனா டைம் ரொம்ப கூடுதலா தேவைப்படும். கிட்ட கிட்ட எடுக்கிறதுனால. அதனால அத பிரிஃபர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா தான் நம்ம இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். இன்டைரக்ட் மெத்தட்ல 3 மெத்தட் சொல்லிக் குடுத்தேன் உங்களுக்கு கான்டூர்ல. அது என்னன்னா, ஸ்பாட் லெவலிங்ன்னு சொல்லலாம், இல்ல கிரிட் லெவலிங்ன்னு சொல்லலாம், இல்ல ஸ்கொயர் கான்டூரிங்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் 1. 2வது என்ன சொன்னேன் அப்படின்னா, கிராஸ் செக்ஷனல் கான்டூரிங்ன்னு சொன்னேன். அ எல்எஸ்டிஎஸ்ல கிராஸ் செக்ஷன்ல சைடுல எடுப்போம்ல, படம்லாம் போட்டு காமிச்சேன். அதுக்கடுத்து ரேடியல் கான்டூரிங்ன்னு சொல்லி ஒரு பெரிய மலையில எடுக்கிற மாரி கிராப்லாம் எப்படி வரணும்னு போட்டு காமிச்சேன். அந்த ரேடியல் கான்டூரிங்ன்னு சொல்றேன்ல, அப்ப அந்த மாரியான இடத்துல மலைப்பகுதிகள்ல கான்டூர் மேப் ரெடி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுதான் இங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பிரிப்பரேஷன் ஆஃப் கான்டூர் மேப். அந்த ரேடியல் கான்டூரிங்ன்னு சொன்னா, அத ரெடி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இன் கேஸ் ஆஃப் அப்ப என்ன எடுக்கலாம்? 2மே எடுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஹாரிஸான்டலும் எடுக்க முடியும். வெர்டிகலாவும் ஹரிசாண்டலா எவ்வளவு தூரம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இங்க. அதுக்கடுத்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரையாங்குலேஷன் சர்வே. வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரையாங்குலேஷன் சர்வே. 3வது இட் இஸ் யூஸ்டு டூ ஹைவேஸ், ரயில்வேஸ் அண்ட் கேனல்ஸ். அப்ப அந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேடு பள்ளமா இருக்கக்கூடிய இடத்துல. ஹைவேஸ், ரயில்வேஸ் அது ரோடு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம். இதெல்லாம் நான் திருப்பி சொல்ல வேண்டியதில்ல. லெவலிங்லயே உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொல்லிட்டேங்க. ஹைவேல எப்படி எல்எஸ்சி யூஸ் பண்ணுவோம்? எப்படி அந்த ரோட வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அதாவது எக்ஸிஸ்டிங் லெவல். அதுலேருந்து நம்மளுடைய ப்ரீசீடிங் லெவல். இனிமே குடுக்கக்கூடிய லைன். எப்படி குடுக்க போறோம்? அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இல்ல ப்ரொபோசல் லெவல்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து சில இடத்துல சர்வேயிங் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப அந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆப் சர்வேயிங் இஸ் இன் டிஃபிகல்ட் ஏரியாஸ் when it is not possible to use some direct method. அதாவது இந்த தியோடலைட் அவசியம்னா என்ன செய்யணும்? தியோடலைட், பிளேட் டேபிள்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல யூஸ் பண்ண முடியல. அப்ப அந்த இத சர்வே பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம டேக்கோமெட்ரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப யூஸ் சம் டைரக்ட் மெத்தட்.
டைரக்ட் மெத்தட்னா என்ன உங்களுக்கு தியோடலைட், பிளேன் டேபிள் தானே. இது ஏன் ஆப்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட்னு சொல்றாங்க அப்படின்னா, ரீடிங் ஸ்ட்ரெய்ட்டா வராது. நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள வச்சு அப்புறம் தான் நம்ம கால்குலேஷன் மூலமா கொண்டு வர முடியும். அப்ப இது இன்டைரக்ட் மெத்தட் தான். இது டாக்கோமெட்ரிங்கிறது. இப்ப டாக்கோமெட்ரி யூஸ் பண்ணி இன்டைரக்ட் மெத்தட் தான் கண்டுபிடிக்க முடியும். ஹாரிசான்டல் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஆனா தியோடலைட் யூஸ் பண்ணி டைரக்ட்டா கண்டுபிடிக்கிறது ஹாரிசான்டல் வெர்டிகல் ஆங்கிள். அதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டைரக்ட்டா கண்டுபிடிப்போம். அங்கேயே டைரக்ட் எடுத்துக்கிறோம். இங்க ஆப்டிகல் எடுத்துக்கிறணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். டைரக்ட் மெத்தட்ஸ் லைக் தியோடலைட் சர்வேயிங் ஆர் பிளேன் டேபிள் சர்வேயிங். இதுக்கான அர்த்தம் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? உங்களால எங்க தியோடலைட், பிளேன் டேபிள் சர்வேயிங் டைரக்ட்டா யூஸ் பண்ண முடியாதோ, அந்த மாரியான டிஃபிகல்டி ஏரியாவுல நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சம்டைம்ஸ் வொர்க் ஆஃப் சர்வேயிங் இஸ் இன் டிஃபிகல்டி ஏரியாஸ். வென் எப்போனா இட் இஸ் நாட் பாசிபிள் டு அதாவது பாசிபிள் சாத்தியக்கூறு இல்ல. எதுக்கு? டு யூஸ் சம் டைரக்ட் மெத்தட். அதாவது நீங்க பயன்படுத்தக்கூடிய நேரடி முறை. எந்த முறை? லைக் அதாவது தியோடலைட், பிளேன் டேபிள் இந்த மாரியான டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு டிஃபிகல்ட் பிளேஸ்ல சர்வே பண்ண முடியல அப்படின்னா, இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சார் புரியுதா இந்த பாயிண்ட்? 4 பாயிண்ட்க்கு நான் விளக்கம் குடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து. அடுத்து என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ்டு இன் டாச்சோமெட்ரி. டாக்கோமெட்ரின்னு சொல்லலாம். டெலிமெட்ரின்னு சொல்லலாம். டாச்சோமெட்ரி ஏதோ ஒண்ணு. ஓகே 3 பேர்ல ஏதோ ஒண்ணு குடுத்துக்கிறேங்க. சரி டாக்கியோமெட்ரின்னே குடுக்குறேன். அப்ப இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ்டுமே டாக்கியோமெட்ரி. அப்ப டாக்கியோமீட்டர் ஒண்ணு இருக்கும். அதுக்கு லெவலிங் ஸ்டாப் இல்ல ஸ்டாடியாரான்னு சொல்லலாம். டாக்கியோமெட்ரினா சாரி டாக்கியோமீட்டர்னா என்ன? ஸ்டாடியா டைப்ப ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் டாக்கியோமீட்டர். ரொம்ப பெரிய பெருசுலாம் இல்ல. நார்மல் தியரி டெலஸ்கோப்ப கழட்டி டைப்ப மாத்துனோம்னா டாக்கியோமெட்ரி ஆயிரும். ரெடி ஆயிரும். அவ்வளவுதான். செட்டப் ஒண்ணு தான். இதுக்குன்னு தனியா வந்து டாக்கியோமெட்ரி வந்து ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் வச்சிருக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கங்க. எப்படி தியோடலைட் காம்பஸ் வெவ்வேறு இன்ஸ்ட்ருமென்ட்டா இருக்கோ, அதே மாரி டாக்கோமெட்ரிக்கும் ஒரு தனி இன்ஸ்ட்ருமென்ட் இல்ல. தியோடலைட்டோட டைப்பா மாத்துனா டாக்கோமெட்ரி கிடைச்சிரும் அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ்டு இன் டாக்கோமெட்ரின்னு போட்டுக்கோங்க. நான் சொல்ற அந்த ஸ்டாடியா டைப்பாம் மேலேயும் கீழயும் தான் இருக்கும்னு அர்த்தம் இல்ல. எப்படி இருந்தாலும் இருக்கும். நான் காமிக்கிறேன். படம் குடுப்பேன். ஸ்டாடியா டைப்பாம் அடுத்து குடுக்கும்போது. இப்ப அடுத்து என்னன்னா, இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் யூஸ்டு இன் டாக்கியோமெட்ரின்னு எழுதிக்கிறேன். டாக்கியோமெட்ரி. மொத்தம் உங்களுக்கு எத்தனை இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிருங்க. ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்கோமீட்டர்ன்னு சொல்லுவாங்க. எழுதிக்கிறேன். ஒண்ணு டாக்கோமீட்டர். ஓகே. டாக்கோமீட்டர். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, லெவலிங் ஸ்டாப்ன்னு லெவலிங்ல சொல்லுவோம். இங்க ஸ்டாடியா ராட்ன்னு சொல்லுவோம். 2ம் ஒண்ணு தானா. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். நான் குடுக்குறேன் பாத்துக்கிடுங்க. அப்ப லெவலிங் ஸ்டாப்ன்னு சொல்லுவோம். இல்ல ஸ்டாடியா ராட்ன்னு சொல்லுவோம். ஆர் ஸ்டாடியா ராட்ன்னு சொல்லுவோம். ஸ்டாடியா ராட். இப்ப டாக்கோமீட்டர்னா என்ன? அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நமக்கு அதுல வந்து இது பிக்ஸ்டா இருக்கு. டாக்கோமீட்டர்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்றேன். எழுதிக்கிறேன். 1 டாக்கோமீட்டர். அதுல ஸ்டாடியா டைப்பம். அப்ப எப்படி குடுக்கலாம்? அன் ஆர்டினரி டிரான்சிட் தியோடலைட். ஒரு நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய தியோடலைட்ல ஃபிட்டட் வித் எ ஸ்டாடியா டைப்பம். நல்லா கவனிக்கணும். ஃபிட்டட் வித் எ ஸ்டாடியா டைப்பம். ஒரு நார்மல் தியோடலைட்ல ஸ்டாடியா டைப்பம் ஃபிக்ஸ் பண்றோம். இப்ப அன் ஆர்டினரி டிரான்சிட் தியோடலைட் தியோடலைட் ஃபிட்டட் வித் எ சாரி ஃபிட்டட் வித் எ ஸ்டாடியா டைப்.
இஸ் கால்ட் டாக்கியோமீட்டர். டாக்கியோமீட்டர். அவ்வளவுதான். அப்ப ஒரு நார்மல் டிரான்சிட் தியோலைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிரான்சிட் தியோலைட்ல நம்ம என்ன செய்றோம்னா, ஒரு டயப்ராம், ஸ்டடி டயப்ராம் ஃபிக்ஸ் பண்றோம். ஸ்டடி டயப்ராம் எப்படிங்கிறது அந்த படம் கீழ குடுப்பேன் பார்த்துக்கலாம். நெறைய டைப்ல இருக்கு. அதுல நம்ம காமனா யூஸ் பண்றது இதுன்னு நான் சொல்றேன். அப்ப ஸ்டடி டயப்ராம் போட்டுக்கிறேங்க. எப்படி எப்படின்னா இருக்கும்னா, 3 மெத்தட்ல இருக்கும். லாஸ்ட்டா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் 2வது மெத்தட். இப்படி ஒரு ஸ்டடி டயப்ராம் மெத்தட் இருக்கும். அந்த 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 டயப்ராம் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, கிராஸ் கர்வ் எப்படி இருக்கும்னு, அத அந்த வியூ தான் காட்டுறேன். எப்படி இருக்கும்? அதுக்கடுத்து இப்படி. இப்ப இத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நவ் டேஸ் மோஸ்ட்லி அடாப்டட் இதான். இப்ப சென்டர் லைன். இது என்னன்னா, டாப் ஸ்டடி லைன். டாப் கேர்ன்னு சொல்லுவாங்கல்ல. டாப் ஸ்டாடியா லைன். இது பாட்டம் ஸ்டாடியா லைன். பாட்டம் கேர்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. ஏன் பணம் குடுத்துருக்கோம்னா, பணம் கேட்பாங்களா சார் அப்டின்னா, இந்த லாஸ்ட்டா வரைஞ்சது தான் கேட்பாங்க. டாப் ஸ்டேடியா லைன், பாட்டம் ஸ்டேடியா லைன். அந்த அத குடுத்துருக்கோம்ல, அதுதான் கேட்பாங்க. அதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு. அதுதான் ஸ்டாப் டெஸ்ட் ரீடிங்னா பார்ப்போம். நான் சொல்றேன் கேளு. மத்தது அடிஷனலா என்ன குடுத்துருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது. இந்த கிளாஸ் ஜஸ்ட் 2 விஷயத்துக்காண்டி தான். ஒரு விஷயம் வந்து நீங்க காலேஜ்ல ஒரு சில விஷயம் படிக்காம இருந்திருப்பீங்க. அத தெரிஞ்சுக்கிறதுக்கும், இல்ல ஒரு சில பேர் வந்து சில விஷயத்த வேற மாரி சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இல்ல வேற மாரி நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதுனா இதான் அர்த்தம்னு நெனச்சிருப்பீங்க. அந்த தவற திருத்திக்கிறதுக்கும் இந்த கிளாஸ்ங்கிறது. அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காண்டி. எத படிக்கணும், எத படிக்கக்கூடாது. கரெக்ட்டான பாதையில அந்த வே இருக்கும்ல. ஜேடியூனா இந்த வேல தான் ஓடணும். அது இந்த 2 நோக்கத்துக்காண்டி தான். 2வது வே பிரச்சனை இருக்காது. கிளாஸ் நோட்ஸ் ப்ராப்பரா எழுதிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வேங்கும்போது இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் குடுக்குறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எதுக்காண்டினா, அதுக்காண்டி தான். மேக்ஸிமம் இந்த கிளாஸே வந்து நெறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலேஜ்ல இருந்த உங்களுடைய சில விஷயங்கள், சில சப்ஜெக்ட்ல கம்மியா படிச்சிருப்பீங்க. இங்க வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்க மாரி இருக்கும். இல்ல சில விஷயங்கள் நீங்க தப்பா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. தப்பா சொல்லிக் குடுத்துருப்பாங்க. சில விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து பிராக்டிகலா இதான் அர்த்தம்னு இங்க தெரிஞ்சிருக்கும். அந்த மாற்றத்துக்காண்டி தான். ஓகே. ஒரு வேலை வாங்குனாலும் அதுல வந்து நாலேட்ஜபிளா இருக்கணும்ல. இப்போ ஒரு ஏஇ ஆனாலுமே, அவன் சைட்ல போயிட்டு படிச்சத கேட்க மாட்டான் யாரும். இந்த ஃபார்முலா சொல்லு, அந்த ஃபார்முலா சொல்லுன்னு கேட்க மாட்டான். போனதுக்கு அப்புறம் அது நாலேட்ஜபிளா அவன் இருக்கணும். ஒரு மிக்ஸ் டிசிஷன் போட தெரியணும். அதுக்கடுத்து இப்போ ஒரு கான்கிரீட்டோட டெஸ்ட் ஒர்க்கபிலிட்டி டெஸ்ட் பண்ண தெரியணும். பேசிக்கா சில விஷயங்கள் இருக்கும்.
வேலை வாங்கியுமே எவ்வளவு பேரு பிரஷர்லலாம் இருப்பான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் 3 வருஷம்னா செத்து போயிருவாய்ங்க. ஏஇ ஆகுறவங்களுக்கே அந்த நிலைமை. பாத்துக்கங்க. வேலை தெரியாது. அசிங்கப்படுற மாரி இருக்கும். வேலை ஏஇ ஸ்கொயர்லாம் போட்டு பாடாப்படுத்துவாய்ங்க. எவ்வளோ பேர் 100ல 90 பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஏஇ ஆன புதுசுல ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல. ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. காலேஜ் முடிச்சுப்புட்டு சும்மா இருந்திருப்பாங்க. சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. படிக்கிறதே மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்பாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி. போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. ரொம்ப பிரஷர் குடுப்பாங்க. கான்ட்ராக்ட்னா மதிக்க மாட்டான். கொத்தனாரே வந்து நம்ம காது பட வாங்கிட்டு போயிட்டு பேசிட்டு இருப்பாய்ங்க. அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பேசிட்டு இருப்பாய்ங்க. இது மாரி நெறைய பேர் நானா கேள்விப்பட்டுருக்கேன். பார்த்துருக்கேன். அதனால வந்து நம்ம ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் கான்செப்ட்லாம். வெறும் மொட்டை மனப்பாடம் பண்ணி போஸ்டிங் வாங்குற வரையும் பெருசா இருக்கும். அது வேலை மாசம் மாசம் சம்பளம் கவர்மெண்ட் பிரச்சனை இல்லாம போட்டுரும். அது பிரச்சனை இருக்காது. மன நிம்மதியோட, மரியாதையோட வேலை பார்க்கணும்ல இங்க. அதான் பிரச்சனையே. ஏடி ஆனாலும் நீங்க போய் ஆபீஸ் ஒர்க் தான். உள்ளுக்குள்ள போனதுக்கப்புறம் சில பிரச்சனைனா நீங்க சந்திப்பீங்க. ஓகே. அது மாறிக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி நீங்க அடாப்ட் ஆகி போனதுக்கப்புறம் தெரியும். The telescope used in stadia surveying are 3 kindsன்னு குடுத்திருப்பாங்க. நீங்க ஜேடிஒய் உள்ளுக்குள்ள போகும்போது, உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு கீழ ஒரு கிரேட்ல வந்து ஆ இருப்பாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லருந்து புரமோஷனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க. இல்ல டிராப்ஸ்மேன்னு ஒரு கிரேட் இருக்கும். அதாவது ஜேடிஓக்கு கீழ ஒரு கிரேட் இருக்கும். டிராப்ஸ்மேன்னு ஒரு கிரேட் இருக்கும். அந்த கிரேட்ல இருக்கிறதா இருக்கணும். இப்ப ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கு கீழ ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கன்னா, ஆ புரமோஷன்ல உங்க போஸ்டிங் வருவாங்க. அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க ரொம்ப அனுபவமா இருப்பாங்க. நீங்க வந்து சின்ன வயசுல என்ன செஞ்சிருவீங்க? ஒரு 42,000 சம்பளத்துல போய் உட்கார்ந்திருப்பீங்க. அவங்க அந்த புரமோஷனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வேலையில நல்லா இருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும் வேலைக்காண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்ககிட்ட தான் கத்துக்கிற மாரி இருக்கும். இப்ப மேலதிகாரிட்ட போய் ஸ்ட்ரெய்ட்டா நீங்க டிஓட்ட போய் நீங்க கத்துக்கிற மாரி இருக்காது. உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்கட்ட. அப்ப அவங்கட்ட தான் போய் நீங்க கத்துக்கிறணும். அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? இந்த கொஞ்சம் மூஞ்சிக்கு நேரா நல்லா பேசுவாங்க. ஆனா போட்டு உங்களுக்கே தெரியும். இழுத்தடிக்கிறது, ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறதுல உங்கள அலட்சியப்படுத்துறதுன்னா. சில ஸ்ட்ரகிள் ஆனா ஃபர்ஸ்ட் 1 வருஷம், 2 வருஷம் நீங்க தாண்டி தான் வரணும். நீங்க ஜாயின் பண்ற இடத்த பொறுத்து இருக்கு. The telescope used in Stadia survey are 3 kinds. எல்லா இடத்துலயும் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். அப்பதான் அதெல்லாம் தாண்டி வரணும். மன உறுதியா. வேலை கிடைக்கிற வரை அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலைய பார்க்கிறதுல பாலிடிக்ஸ் இருக்கும். ஓகே. 1 அதாவது சிம்பிள் எக்ஸ்டர்னல் ஃபோகஸிங் டெலஸ்கோப். மொத்தம் 3 டைப் இருக்கு சார். ஆட் நோட்ல கேட்பாங்க. ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அந்த ஃபோரஸ் டெலஸ்கோப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோகஸிங் அனாலிட்டிக் லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அனாலிட்டிக் லென்ஸ்ங்கிறது நான் சொல்றேன். The first method simple external focusing telescope. அதுக்கடுத்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோகஸிங் ஃபிட்டட் வித் அனாலிட்டிக் லென்ஸ். அதே எக்ஸ்டர்னல் ஃபோகஸிங் இருக்கும். ஆனா மேல அனாலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அனாலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுனா என்ன சார் அப்படின்னா, அது ஒரு லென்ஸு. அத ஃபிக்ஸ் பண்ணோம்னா, நான் சொல்லுவேன் உள்ளுக்குள்ள வந்து போக போக அடுத்து இன்னும் 2 கான்ஸ்டன்ட் வந்து உள்ளுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். அதாவது மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். அந்த அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்ங்கிறது 0 ஆயிரும். அனாலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா. அத நான் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து வரப்போது சொல்றேன். 2வது என்னன்னா, இந்த எக்ஸ்டர்னல் அனாலிட்டிக் லென்ஸ் பிராக்கெட்ல போரஸ் டெலஸ்கோப்ன்னு எழுதிக்கிறோம். போரஸ்ங்கிறது கண்டுபிடிச்சாங்கன்னா போரஸ் டெலஸ்கோப். அ போரஸ் டெலஸ்கோப்ல தான் என்ன மாடல்? எக்ஸ்டர்னல் ஃபோகஸிங் டைப்பு. அனாலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும். கவனம். 2 முடிஞ்சிருச்சு. 3வது. த இன்டர்னல் ஃபோகஸிங் டெலஸ்கோப்.
அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறேன்னா, ஸ்டாப் ஜஸ்ட் டைப் எழுதிக்கிறீங்க. ஆடோ நோட்ல கேட்பாங்க பார்த்துக்கங்க. அதுக்கு ஸ்டாப் இன்டர்செப்ட். அப்ப டெலஸ்கோப் வந்து எப்படின்னா ஸ்டேடியம் சர்விங்ல யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் ஃபோகசிங், எக்ஸ்டர்னல் ஃபோகசிங் வித் அனலிட்டிக் லென்ஸ், இன்டர்னல் ஃபோகசிங் 3 குடுத்துட்டேன். ஸ்டாப் இன்டர்செப்ட்னா என்ன? முதல்ல தான் சொன்னேன். அதாவது இன்ஸ்ட்ருமென்ட்ல டாப் கியருக்கும், பாட்ட கியருக்கும் ஒரு பிக்ஸ்டு டிஃபரன்ஸ்ல வச்சிருக்கிறது ஸ்டேடியா இன்டர்வல். அதே வந்து லெவலிங் ஸ்டாப்ல டாப் கியருக்கும், பாட்ட கியருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஸ்டாப் இன்டர்செப்ட்ன்னு சொன்னேன். அதான் சொல்லப் போறேன். பார்த்துக்கிறேன். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இப்ப ஸ்டாப் இன்டர்செப்ட்ன்னு எழுதிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? இப்ப ஸ்டாப் இன்டர்செப்ட். இப்ப the stop intercept which means the difference of the reading corresponding to the top and bottom study waves. அப்ப இப்ப நான் எழுதியிருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப இப்படி கிரவுண்ட் லெவல் இருக்கு. இங்கே லெவல் ஸ்டடி ஏரா முடிஞ்சிருக்கும். மேலே குடுத்தேன். டயகிராம் வரைஞ்சு டாப் பாட்டம்ன்னு. இப்ப டாப் கேர் வந்து இதான். மேல உள்ளது டாப் கேர். வேணா ரீடிங் பேர் குடுத்துக்கிறோமா? டாப் கேர் ரீடிங் என்னன்னா S1. மிடில் கேர் ரீடிங் என்னன்னா S2. பாட்டம் கேர் ரீடிங் என்னன்னா S3. 3 ரீடிங் தெரியும். ஆனா நமக்கு என்ன வேணும் மேல ஸ்டாப் இன்டர்செப்ட்ங்கிறது? இந்த ஸ்டாப் இன்டர்செப்ட் which means the difference of differenceனா கழிக்கிறது. எது எதுக்கு? சப்ட்ராக்டிங் of the reading corresponding to the top and bottom ஸ்டேடியா வயர்ஸ். அப்ப இந்த ஸ்டேடியா வயருக்கும், டாப் வயருக்கும், பாட்டம் வயருக்கும் இடைப்பட்ட இந்த S1 மைனஸ் S3 இதுதான் நமக்கு ஸ்டாப் இன்டர்செப்ட்ன்னு சொல்லக்கூடிய S. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். அப்ப ஸ்டாப் இன்டர்செப்ட் S ஈக்குவல் டூ டாப் கேர் மைனஸ் பாட்டம் கேர். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஸ்டேடியரா எழுதிக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட லெவலிங் ஸ்டாப் மாரி தான். இது ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணியிருப்பாங்க. நான் காமிக்கிறேன். படம் குடுக்கும்போதே உங்களுக்கே தெரியும். கலர் கலரா இருக்கும். ஸ்பெஷலி டிசைன்டு கிராஜுவேட்டட் ராட் நோன் அஸ் ஸ்டடி ராட். நார்மல் லெவலிங் ஸ்டாப் மாரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு.
ஆனா சில கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் பார்க்கறதுக்கு. நெட்ல போட்டா உங்களுக்கே தெரியும். ஸ்பெஷலி டிசைன்டு இதெல்லாம் கேட்க போறதில்ல. நம்ம கேட்டது இது இது எவ்வளோ அகலம் இருக்கும்? எவ்வளோ உயரம் இருக்கும் லென்த்து? அதான் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இது படம் எப்படி இருக்கும்? வரைய சொல்ல மாட்டாங்க. ஆப்ஷன்லயே படம் குடுத்து டிக் பண்ண சொல்ல மாட்டாங்க. கவலைப்பட வேண்டியதில்ல. அப்ப ஸ்பெஷலி டிசைன்டு கிராஜுவேட்டட் ஆர் நோன் அஸ் ஸ்டடி ஆர். இதோட லென்த் எப்படி இருக்கும் அப்டின்னா, லென்த்துங்கிறது பாராகிராஃபா எழுத வேணாம். ஸ்ட்ரெய்ட்டா எழுதிக்கிறங்க. லென்த்துங்கிறது 3 மீட்டர் டூ 4 மீட்டர். இதே மாரி குடுத்திருப்பான். 2 டூ 3 மீட்டர் இருக்கும். ரேஞ்சுங்கிறோட லென்த்து. ஆனா நம்ம 2 மீட்டர் அடாப்ட் பண்ணிக்கிறோம்னு குடுத்திருப்பேன். ரவி ஷாப்லயே 3 மீட்டர் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு குடுத்திருப்பேன். 3 டூ 6 இருக்கு. 3 வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இதுதான் எங்கேயும் உயரத்த பத்தி பேசுறோமோ அதெல்லாம் குடுத்திருக்கேன். அப்ப விட்த் அகலம் எவ்வளவு இருக்கும் அப்டின்னா, பட்டையோட வ விகிதம். இல்ல வைட்ன்னு போட்டுக்கங்க. விட்த் ஆர் வைட். 5 சென்டிமீட்டர் டூ 15 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 1/2 அடி ஸ்கேல் அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கங்க. அகலம். அதுக்கு வந்து ஸ்டேடியா ராட் ஷுட் பி அஸ் லைட் அஸ் பாசிபிள். இந்த ஸ்டேடியா ராட் தான் சொல்லிட்டேனே. ஸ்பெஷலி டிசைன் வேணும். ரன்னிங் ஸ்டாப்ல லைட்லாம் இருக்காது. தூரமா இருந்து கொஞ்சம் தெரியும்னா மின்னிட்டு தான் இருக்கும். சிவப்பு கலர்ல ஆ சிவப்பு இருக்கும். அதுக்கடுத்து பிளாக் கலர்லயே வந்து டார்க்கா இருக்க மாரி இருக்கும். இப்ப இத எப்படி குடுக்கலாம்னா, the stadia rods should be as light as possible. லைட் குடுத்திருப்பாங்க. லைட் as possible. இதோட படம் எப்படி இருக்கும் அப்படின்னா
அதையும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டடி ஏராய்டு தான் குடுத்துருக்கேன். இப்ப காலேஜ்லனா எப்படின்னா, நாங்க பார்த்தது இல்லையே சார் அப்படின்னா, உங்க காலேஜ்ல இதெல்லாம் குடுத்துருக்க மாட்டாங்க. கண்லயே காட்டியிருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, லவ்லி ஸ்டாப்ப குடுத்து, "இதிலே எடுத்துக்கிருங்கன்ருவாங்க." அதான் ஒரு பிரச்சனை. அதனால இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லலாம் காட்டியிருப்பாங்க மேக்ஸிமம். அதுலயும் சிலதுலனா இப்ப என்ன எங்க காட்டுறாங்க? லேப்க்குள்ளயே விட மாட்றாங்க ஒரு சில காலேஜ்லலாம். ஓகே. அப்ப இதான் ஸ்டடி எரர். நல்லா பார்த்துக்கங்க. அப்ப இப்படிதான் இப்ப 2 டைப் குடுத்துருக்கேன். இது 2 மாடல்ல இருக்கும். கலர் கலரா இருக்கும். சார் ரீடிங்கே இல்லன்னா ரீடிங் இருக்கும். அத குடுத்துருப்பாங்க. சைட்ல குடுத்துருப்பாங்க. ஓகே. அந்த இதுக்கு தகுந்த மாரி குடுத்துருப்பாங்க ரீடிங். ஒவ்வொரு இதுலயும் ஒரு மாரி செட்டப் மாத்தி குடுத்துருப்பாங்க. ரீடிங் இருக்கும். ஆனா இப்படி கலர் கலரா அடிச்சிருக்கும். பெயிண்ட் அடிச்சிருக்கும் அதுல. இப்ப சிஸ்டம் ஆஃப் டேக்கோமெட்ரி வந்துட்டோம். ஜஸ்ட் படம் பார்த்துக்கிடுங்க சார். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஸ்டடி ஏரியாவோட ஹைட் அந்த வெய்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. அதுக்கடுத்து லைட் வந்து புரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸ்டடி ஏரியால. லெவலிங் ஸ்டாப்ல லைட் புரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது இந்த மாரி விஷயங்கள வச்சு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா, அதுல எழுதக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிஸ்டம் ஆஃப் டேக்கோமெட்ரினா 2டே 2 தான். ஒண்ணு ஸ்டாடியா மெத்தட், இன்னொன்னு டான்ஜென்ஷியல் மெத்தட். ஸ்டாடியா மெத்தட் டேக்கோமெட்ரில யூஸ் பண்றது. டான்ஜென்ஷியல் மெத்தட் சில இடத்துல டேக்கோமெட்ரி அந்த ஸ்டாடியா டைப் இல்லாமயே நார்மல் தியரேட்ட யூஸ் பண்ணி ஒரு மலையில ரீடிங் எடுப்போம். ஒரு மலையில இருக்கக்கூடிய இப்ப சார் இது எங்க சார் பார்த்துருக்கோம்னா, ஆல்ரெடி நீங்க பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டீங்க இதெல்லாம். எங்கே அப்டின்னா, லெவலிங்ல இன்டைரக்ட் லெவலிங். அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங்ல ஒரு மலையில ஒரு வீடு இருக்கும். அந்த மலையோட வீட்டோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு தியோலரைட் எங்கேயாவது வளைச்சு பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து அந்த கேஸ் 2ல பேஸ் இன்னசென்ஸ்ல ஏங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்டோட மேல இருக்கும். மேட்ல இருக்கும். அங்கேருந்து மலையோட உச்சியில பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த மாரி இடத்துல, சார் நம்ம பார்த்த ரீடிங் என்ன பார்த்தோம்? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தானே எடுத்தோம் அப்டின்னா, அதே மாரி 2 பாயிண்ட் ஷேடட் டயஃபிராம் இல்லாம, நார்மல் தியோடலைட்ட யூஸ் பண்ணி ஒரு மலையில ரீடிங் எடுக்கிறோம் அப்டின்னா, அது டேக்கோமெட்ரி கான்செப்ட்க்குள்ள வரும். ஆனா எப்படி வரும்னா, டான்ஜென்ஷியல் மெத்தடா வரும். சார் அப்ப தியோடலைட்ல சொல்லிட்டு போயிரலாம் அப்டின்னா, தியோடலைட்ல பார்க்கும்போது அந்த பிளஸ்ல ஒரு ரீடிங் பத்தி பார்ப்போம். ஆனா இங்க பிளஸ்ஸ வச்சு மேல ஒரு ரீடிங் பார்த்துட்டு, ஒரு பிக்ஸ்டு டூல் நம்பரா எடுத்துக்குவோம். 2 மீட்டருக்கு கீழ நம்பளா வந்து இன்னொரு பாயிண்ட் எடுப்போம். இப்டி எடுத்து 2 ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. அது டான்ஜென்ஷியல் மெத்தட். அப்ப சிஸ்டம் ஆஃப் டேக்கோமெட்ரில எத்தன மெத்தட் இருக்குன்னா 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு ஸ்டாடியா மெத்தட், இன்னொன்னு டான்ஜென்ஷியல் மெத்தட். ஸ்டாடியா மெத்தடுக்குள்ள தான் பிக்ஸ்டு கார் மெத்தட், மூவபிள் கார் மெத்தட் இருக்கு. நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. டேக்கோமெட்ரியோட மெத்தட் வந்து பிக்ஸ்டு கார் மெத்தட், மூவபிள் கார் மெத்தட்ன்னு. தப்பு. அதாவது அது ஸ்டாடியா மெத்தடுக்குள்ள இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ். பேசிக்கா மெத்தட் என்னன்னா, டான்ஜென்ஷியல் மெத்தட், ஸ்டாடியா மெத்தட் தான் 2 டைப். ஞாபகம் வச்சுக்கிருங்க. அடுத்து ஓகே. பிக்ஸ்டு கார் மெத்தட், மூவபிள் கார் மெத்தட். ஓகே. பி. பி என்னன்னா டான்ஜென்ஷியல் மெத்தட் உங்களுக்கு. பேசிக் மெத்தட் 2. ஸ்டாடியா மெத்தடுக்குள்ள தான் பிக்ஸ்டு கார், மூவபிள் கார். அந்த ஐ சொன்னேனே. இப்ப அதுக்கு தான் குடுக்க போறேன். பிக்ஸ்டு கார்னா என்ன? மூவபிள் கார்னா என்ன? எக்ஸாம்ல கேட்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு போ முடியாது. அப்ப அடுத்து எழுதிக்கிறேன். அப்ப பிக்ஸ்டு கார் மெத்தட், மூவபிள் கார் மெத்தட்ன்னு போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு டான்ஜென்ஷியல் மெத்தட்ல வரும். இப்ப ஸ்டாடியா மெத்தட்ல 2யும் விளக்கி குடுத்துர்றேன். ஸ்டாடியா மெத்தட்னா என்ன? ஸ்டடி டைம ஃபிக்ஸ் பண்ணிருக்கு ஸ்டாடியா மெத்தட். அத விட்டுருங்க. இப்ப பிக்ஸ்டு கார் மெத்தட்னா என்ன அப்டின்னா, அதாவது தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி அப்பர் கேர் அண்ட் லோவர் கேர். அதாவது மேல உள்ளதுலேருந்து கீழ உள்ளத கழிச்சோம். டாப் கேர்லேருந்து பாட்டம் கேர் கழிச்சோம்னா, அண்ட் லோவர் கேர்.
on the diagram. On the diagram of the lens system is fixed. அப்ப 2யும் கழிச்சோம்னா எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டா இருக்குமா ரீடிங்? மாறாதான். எத்தனை ரிவிஷன் ஸ்டாப் வச்சாலும் டாப் கைலேருந்து பாட்டம் கிடைச்சோம்னா இன்டர்வல் ஒரே மாதிரி இருக்கும். ரீடிங் மாறினாலும் இன்டர்வல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப 2 கிடைக்குது அப்படின்னா 10 இடத்துல ரிவிஷன் ஸ்டாப் வச்சிருக்கீங்கன்னா, மேல உள்ள ரீடிங் கீழ உள்ள ரீடிங் கிடைச்சுன்னா 2ங்கிறது அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கணும் எல்லாத்துலயும். அதான் ஃபிக்ஸ்டு கர்வ் மெத்தட். அப்ப ஆன் த டயபிராம் ஆஃப் த லென்ஸ் சிஸ்டம் diagram of the lens system is fixedன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அது ஃபிக்ஸ்டுன்னா அந்த ஸ்டாடியா இன்டர்வல். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டாடியா இப்ப முழுக்க முழுக்க இந்த ஃபிக்ஸ்டு கர்வ பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஸ்டாடியா இன்டர்வல பத்தி பேசணும். சார் நம்ம ஸ்டாப் ரீடிங் தானே நீங்க டாப்லேருந்து பாட்டம் கரை கழிக்க சொன்னீங்க அப்படின்னா, அதாவது நம்ம லெவலிங் ஸ்டாப்ப வச்சு டாப் கைலேருந்து பாட்டம் கரை கழிக்கிறது ஸ்டாப் இன்டர்செப்ட். அதுல ரீடிங் வந்து ஒரே மாரி இன்டர்வல் வரணும்னா, நீங்க எதுல அட்ஜஸ்ட்மென்ட் கரெக்ட்டா பண்ணியிருக்கணும்னா, அந்த ஐங்கிற இன்ஸ்ட்ருமென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாடியா இன்டர்வல ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறணும். கான்செப்ட்ட பார்த்துக்கிறணும். அப்ப ஸ்டாடியா இன்டர்வல் ஐங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஸ்டாடியா அப்ப இப்ப நவ் டேஸ் எது யூஸ் பண்றாங்கன்னா, பிக்ஸ்டு கர்வ் மெத்தட் தான். நீங்க எடுக்கக்கூடிய ரீடிங் மாறாது. ஒரே மாரி தான் இருக்கும். டாப்லேருந்து பாட்டம் கழிச்சா பாருங்க, கரெக்ட்டா ஒரே மாரி டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அப்ப இந்த பிக்ஸ்டு கர்வ் மெத்தட் இஸ் த ஒன் விச் இஸ் காமன்லி யூஸ்ட்ன்னு எழுதிக்கிறேன். இதான் காமனா யூஸ் பண்றாங்க. த பிக்ஸ்டு கர்வ் மெத்தட் இஸ் த ஒன் விச் இஸ் காமன்லி யூஸ்டு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அடுத்து மூவபிள் கர்வ் மெத்தட். மூவபிள் கர்வ் மெத்தட்னா என்னன்னா, நீங்க உள்ளுக்குள்ள ஸ்டாடியா வந்து இன்டர்வல் ஐ இருக்குல்ல, டாப் கர்வ்க்கும், பாட்டம் கர்வ்க்கும் ஸ்டாடியா டயபிராம்ல பிக்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல இன்ஸ்ட்ருமென்ட்ல. அத வச்சிருக்கும்போது ஒண்ணு இருக்கும். நீங்க ஆ 10 மீட்டர்ல கொண்டு போய் லெவல் ஸ்டாப் வச்சு ரீடிங் எடுக்கிறீங்க இன்ஸ்ட்ருமென்ட்லேருந்து. 20 மீட்டர்ல கொண்டு போய் வச்சு எடுக்கிறீங்க. இன்ஸ்ட்ருமென்ட் பொசிஷன்லேருந்து 30 மீட்டர் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி நீங்க ரீடிங் எடுக்கும்போது உள்ளுக்குள்ள ஸ்டாப் இன்டர்வல் வந்து தூரத்துக்கு தகுந்த மாரி மாறிக்கிரும். அப்ப வந்து ஸ்டாப் இன்டர்செப்ட்டோட ரீடிங் என்ன ஆகும்? மாறும். ஸ்டாப்புக்கும், பாட்டத்துக்கும் கழிச்சோம்னா, வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள வந்து அந்த ஸ்டாடி இன்டர்வல் வந்து மூவபிளா இருக்கு. மூவ் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2வது மெத்தட் என்ன அப்டின்னா, மூவபிள் கர்வ் மெத்தட். அப்ப இத பொறுத்தவர இந்த ஸ்டாடியா இன்டர்வல் பிராக்கெட்ல ஐன்னு எழுதுங்க. கேன் பி சேஞ்ச்டு. அதே வந்து ஸ்டாடியா கேர்ங்கிறது வெர்டிகலா மேலயும் கீழயும் மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப வந்து சார் இத நம்ம கரெக்ட்டா சரி பண்ண முடியாது சார் அப்டின்னா, சரி பண்ணலாம். அதுல வந்து மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூன்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமென்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துலயோ, இல்ல அதுக்கான டெக்னிக்கலா படிச்சவங்கட்டயோ குடுத்தோம்னா கரெக்ட்டா சரி பண்ணிறலாம். மூவபிள் கர்வ் மெத்தட் இஸ் நாட் காமன்லி யூஸ்டு. அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாடியா கேர் கேன் பி மூவ்டு வெர்டிகல் பிளேன்ல மேல கீழ மூவ் ஆகிட்டே இருக்கு. கேன் பி மூவ்டு வெர்டிகலி அப் அண்ட் டவுன்
by using micrometer screw. அப்ப இது எதுக்காக யூஸ் பண்றான்னா, அப்ப ஒவ்வொரு டைம் ரீடிங் எடுக்கும்போது ஸ்டடி ஆகுறது மூவ் ஆயிருமே சார். அப்ப தப்பு தப்பால வரும் அப்டின்னா, இப்ப நார்மலா இருக்கக்கூடியதுலேருந்து மூவ் ஆயிருக்கும். ரீடிங் எடுக்கும்போது. மறுபடியும் அடுத்த ரீடிங் எடுக்கும்போது மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ வச்சு கண்ணால பார்த்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து எடுக்கும்போது ரீடிங்ல மாற்றம் வரும். ரீடிங் எடுக்கும்போது அது மூவ் ஆகும். ஒரு ரீடிங் எடுத்ததுக்கு மறுபடியும் ரெஸ்ட் கண்டிஷன் கொண்டு வந்து அதுக்கு தான் அடுத்தது பார்க்கணும். யூசிங் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ. அதான் கேட்கறாங்களான்னு தெரியல எழுதிக்கிறேங்க. ஸ்க்ரூஸ். ஓகே. அதுக்கு அடுத்து. அப்ப மூவபிள் கேர் மெத்தட் இப்ப யூஸ் பண்றது இல்ல. அதான் மேல சொல்லிட்டேன். பிக்ஸ்டு கேர் மெத்தட் தான் காமனா யூஸ் பண்றோம்னு. அப்ப மூவபிள் கேர் மெத்தட் இஸ் நாட் இஸ் காமன்லி யூஸ்டு. எரர் நெறைய வரும் அதுக்காண்டி. சைக்கோமெட்ரிக் சர்வேலயே எரர் வரும். அதுல உள்ளுக்குள்ள உள்ளது மூவபிளா இருக்கு அப்டின்னா, அது இன்னும் எரர் வரும். அப்ப மூவபிள் கேர் மெத்தட் நாட் இஸ் காமன் யூஸ். அவ்வளதான். அப்ப ஸ்டேடியா இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது கரெக்ட்டா அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாது. மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஐ. அப்ப ஒவ்வொன்லயும் ஒரு மாரி கிடைக்கும். அப்ப டியூ டூ டிஃபிகல்டி இன் டிட்டர்மினிங் த ஸ்டேடியா இன்டர்வல். அப்ப டியூ டூ difficulties in determining the value of stadia interval accurately. அதாவது டிபிக்கலா இருக்கும். ஸ்டேடியா இன்டர்வல வந்து அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒவ்வொன்லயும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டாப்ன்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டேடியா இன்டர்வல். அதுக்கடுத்து இதுல வந்து 2 வேன் வந்து டார்கெட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். 2 மீட்டர் 3 மீட்டர் இன்டர்வல் வந்து பிக்ஸ்டா டார்கெட் பண்ணிக்கிருவாங்க. நான் எழுதிக்கிறேங்க. லாஸ்ட் பாயிண்ட். 2 வேன்ஸ். டார்கெட்ஸ் பிராக்கெட்ல போட்டுக்கங்க. ஆர் பிக்ஸ்டு எப்படி எடுத்தாலும் ரீடிங் வரதான் போகுது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல இன்ஸ்ட்ருமென்ட் வச்சுட்டு, ஒரு லெவலிங் ஸ்டாப் வச்சுட்டு, ஒரு 6 இருக்குன்னா, 6க்கும் 4க்கும் இடையில வந்து இந்த இத வந்து இது டாப் கரை, பாட்டம் கரை மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ வச்சு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா தெரியிற மாரி. ஒரு 2 மீட்டர் டிஃபரன்ஸ்லயோ, இல்ல 3 மீட்டர் டிஃபரன்ஸ்லயோ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வப்பாங்க. அடுத்தது மாற மாற மாறிக்கிட்டு தான் இருக்க போது. இருந்தாலும் சொல்றேன். இப்ப 2 வேன்ஸ் டார்கெட் அது 2 வேன்ஸ் ஆர் பிக்ஸ்ட் ஆன் த ஸ்டாப் அட் எ ஃபிக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் 2 மீட்டர் ஆர் 3 மீட்டர். 2 மீட்டர் இல்ல 3 மீட்டர்ல வந்து பிக்ஸ்டா வந்து மெயின்டெயின் பண்ணுவான்னு சொல்லிட்டேன். 2 கேப்பிங். அதுக்கடுத்து டான்ஜென்ஷியல் மெத்தட் எழுதிக்கிறேங்க. அப்ப ஸ்டேடியா மெத்தட்ல பிக்ஸ்டு கர்வ் மெத்தட்ன்னு சொல்லிட்டேன். மூவபிள் கர்வ் மெத்தட்ன்னு சொல்லிட்டேன். பிக்ஸ்டு கர்வ் மெத்தட்ல காமனா யூஸ் பண்றோம். ஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேடியா இன்டர்வல் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். மூவபிள் கர்வ் மெத்தட்ல அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்பலாம் என்ன செய்வோம், லெவலிங் ஸ்டாப் ஒரு இடத்துல வச்சு, அந்த ஸ்டடி ராட ஒரு இடத்துல வச்சு, ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயோ, 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயோ டாப்பும் பாட்டமும் இருக்க மாரி ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி இன்டர்வல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது கண்டிப்பா மூவ் ஆகப்போது. மறுபடியும் அது 2 மீட்டர்லயோ, 3 மீட்டர்லயோ இருக்க மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ரீடிங் எடுப்போம். அதுக்கு டான்ஜென்ஷியல் மெத்தட்ன்னு போட்டுக்கிறேங்க. டான்ஜென்ஷியல் மெத்தட் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப டாக்கோமெட்ரி யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்டின்னா, நீங்க நீங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமென்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிங்கா இருக்கு. ஆனா நீங்க பார்க்கக்கூடிய பாயிண்ட் ஒரு மலையோட உச்சியில இருக்கு. ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப ஃபார் அபார்ட்டா இருக்கு. அவே ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமென்ட் ஸ்டேஷன். லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்டின்னா, அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? டான்ஜென்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல வந்து சைக்கோமெட்ரி யூஸ் பண்ண மாட்டோம். நார்மல் தியோலைட்ல நம்பளா எடுத்துக்குறோம். எப்டின்னா, பிளஸ் இருக்குமா? இப்ப இந்த இடத்துல ஒரு 11 ஸ்டாப் இருக்குன்னா, ஏந்து இந்த ஒரு புள்ளிய எடுக்குறது. இதுக்கு என்ன ஆங்கிள் இருக்குன்னு மெஷர் பண்றது.
அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு பிக்ஸ்டு இன்டர்வல் ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அடுத்த பாயிண்ட்ட பார்க்கிறது. அப்ப இதுக்கு எவ்வளோ தீட்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப 2 தீட்டா வச்சு கண்டுபிடிக்கிறது. 3 ஃபார்முலா வரும். 3 ஃபார்முலா வெரி வெரி இம்பார்டன்ட். இப்ப ரீசென்ட்டா கூட கேட்டது தான். டான்ஜென்ஷியல் மெத்தட்லயும் ஃபார்முலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி எழுதிக்கிருங்க. இத பத்தி தியரி போர்ஷன் முடிச்சிருவோம். அப்ப டான்ஜென்ஷியல் மெத்தட். In this method of tangential trigonometry, tangential trigonometry, trigonometry can be used. அது என்ன சார் டான்ஜென்ஷியல் trigonometry நார்மல் தியோலைட் இருக்குல்ல, அதுதான் அவன் டான்ஜென்ஷியல் trigonometry சொல்றான். Can be used. அப்ப when stop is கட் ஆயிருச்சோ? எப்ப கட் ஆனுச்சு? ஓகே. ஏன் இப்ப அடிக்கடி பகல் நேரத்துல கிளாஸ் எடுக்கும்போது கட் ஆகுதுன்னு தெரியலையே. நைட் நேரத்துல எந்த பிரச்சனை இல்ல. நெட்வொர்க்கும் வைஃபை நெட்வொர்க் தான். 100 எம்பிபிஎஸ் தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே. அடுத்து. அடுத்து என்ன? ஓகே. அதாவது டான்ஜென்ஷியல் trigonometryன்னு சொல்லிட்டு இருந்தேன். நார்மலா தியோரைட் மாரி. அப்ப இது எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் கேட்பான். அப்ப when stop is held much away from the instrument station. உங்களுக்கு இன்ஸ்ட்ருமென்ட்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய ஸ்டடி ராட் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப அங்கே தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப when stop is held much away from the instrument making it difficult to read. அப்போ உங்களுடைய ஸ்டாப் ரொம்ப தூரத்துல இருக்கு. எக்ஸாம்ல கேட்டிருக்க கீவேர்ட் இதான். அவே ஃப்ரம் தி இன்ஸ்ட்ருமென்ட். லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா, ஸ்டாடியா மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. டான்ஜென்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணணும். ரீடிங் ஒழுங்கா கணக்கு தெரியாது. அதனால. அப்ப மேக்கிங் இட் டிஃபிகல்ட் டூ ரீட். ரீடிங் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். டிஃபிகல்ட் டூ ரீட். இப்ப அந்த மாரி இடத்துல தான் ரீடிட்ன்னு எழுதுங்க. இந்த டான்ஜென்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல ஸ்டடி ஆகார் யூஸ் பண்ண முடியாது. நார்மல் தியோலைட் மாரி தான் இருக்கும். அப்ப திஸ் மெத்தட் இஸ் ஸ்டடி ஆகார் யூஸ் பண்ண மாட்டோம். டான்ஜென்ஷியல் மெத்தட்ல அப்படிங்கிறத ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் when the diaphragm does not have stadia hairs. Does not haveன்னு குடுத்துருக்கேன். அதாவது does not. ஸ்டடி ஆகார் இருக்காது இதுல. அப்ப திஸ் மெத்தட் ஆஃப் trigonometry இஸ் சிமிலர் டூ த மெத்தட் ஆஃப் trigonometrical leveling. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அங்க என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து நார்மல் தியரில வச்சு தானே எடுப்போம். அப்ப trigonometric மாரி எடுப்போம். ஆனா இங்க 2 பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்ப திஸ் மெத்தட் ஆஃப் trigonometry இஸ் சிமிலர் டூ த மெத்தட் ஆஃப் trigonometrical leveling. கேட்பாங்க. இப்ப டான்ஜென்ஷியல் மெத்தட்ல எது மாரி இருக்கும்? எது அப்படின்னா, எத சார்ந்து இருக்கும் அப்படின்னா, trigonometrical leveling மாரி இருக்கும். அது மாரி எது? இப்ப டூ த மெத்தட் ஆஃப்
trigonometrical leveling. இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிறேங்க. ஓகே. அப்ப ஸ்டேடியா சிஸ்டம்னு போட்டுக்கிறேங்க. ஸ்டேடியா சிஸ்டம் போட்டுட்டு பிரின்சிபல் எழுதிக்கிறேங்க. ஏன்னா அப்ப மறுபடியும் ஸ்டேடியா சிஸ்டத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு. அதுல சில ஃபார்முலாலாம் பார்க்கணும். இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் தான் கொண்டு போறேன். ஸ்டேடியா சிஸ்டம்னா என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல பிரின்சிபல் எழுது சரி ஓகே. இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு இடத்துல செட் பண்ணிருவோம். செட் பண்ணிட்டு இதோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, அந்த இடத்துல 3 இடத்துல லெவலிங் ஸ்டாப் வைப்போம். அது ஸ்டேடியா ராட் வைப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வந்துட்டேன் சார். ஸ்டேடியா மெத்தடுக்கு டான்ஜென்ஷியல் மெத்தட் எழுதிட்டேன் தியரி. அதுக்கடுத்து ஃபார்முலா பின்னாடி எழுதுவேன். இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 மீட்டர் இல்லாட்டி T1ங்கிற டிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 1 வச்சிருக்கோம். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து D2ங்கிற டிஸ்டன்ஸ்ல அடுத்து வச்சிருக்கோம். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து D3ங்கிற டிஸ்டன்ஸ்ல அடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம எப்படி பார்ப்போம்? இப்படிதானே ரீடிங் பார்ப்போம். பாருங்க. அப்ப இங்க வந்து இப்படி கிடைக்கும். S1, S2, S3 டாப், பாட்டம், டாப், மிடில், பாட்டம். மிடில், பாட்டம். அதே மாரி இங்கேயும் 3 ரீடிங் கிடைக்கும். டாப், பாட்டம், மிடில். இது மாரி தான் செக் பண்றது நம்ம. செக் பண்ணி ஃபார்முலா வந்து போட்டு, போட்டு கண்டுபிடிப்போம். அப்ப இது எப்படி இருக்கு? இப்ப இத எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ட்ரையாங்கிள் மாரி தான் செக் பண்ணுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட்க்கு இது ஒரு ட்ரையாங்கிள் மாரி இருக்கு. ட்ரையாங்கிள் மாரி. அடுத்து எடுத்தோம்னா, அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் பண்ணுவோம் இதுவரை. அடுத்தது அடுத்த ட்ரையாங்கிள் போவோம். அப்ப ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணி ஃபார்முலா டெரைவ் பண்ணணும். நான் டெரைவ் இன்னும் பண்ணல. பிரின்சிபிள் என்னன்னு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள் முறைய பயன்படுத்துறோம்னு பத்தி சொல்லிட்டு, இப்ப என்ன செய்றேன்னா, அதுக்கான ஃபார்முலா சீட் எழுதிறேன். அப்ப பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, சாரி சாரிம்மா கொஞ்சம் புக்ல டெரிவேஷன் பெருசா போகும். பிரின்சிபிள் the ration of the ratio of the சார்ஜ் குடுக்குறேன் அப்படியே இருங்க. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட ட்ரையாங்கிள் எடுத்து கம்பேர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க இங்க ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? இது S. அப்ப கீழ உள்ள டிஸ்டன்ஸ் D1. அப்ப S/D1. அடுத்ததுக்கு என்ன இருக்கு? இது வந்து S1 வச்சுக்கோங்க மேல. ஓகே. அடுத்து வந்து இங்க S2 2வது எடுத்து பார்க்கும்போது. இது S2ங்கிற ரீடிங் கிடைக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கு. கீழ உள்ள டிஸ்டன்ஸ் D2ன்னு கிடைக்கும். அப்ப S2/D2. அப்ப ஒவ்வொன்னையும் சமபக்கமா எடுத்து ஈக்குவல் பண்ணி Cன்னு வச்சு கண்டுபிடிப்போம் ஃபார்முலா. அப்ப கீழ சொல்றேன். இந்த ரேஷியோ இல்ல ரேஷன் போட்டுக்கிறேங்க. 2 ஒண்ணு தான். ரேஷியோ ஆர் ரேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் டூ the base is constant in similar isosceles triangles. In similar isosceles triangles.
இப்ப பெர்பெண்டிகுலரா கீழ டிஸ்டன்ஸ்க்கு ஸ்டாப் ரீடிங் பெர்பெண்டிகுலரா இருக்கு பாருங்க. எஸ்ஸுக்கு கீழ டி பெர்பெண்டிகுலர். இப்ப ஐசோஸ்கல் ட்ரையாங்கிள் ஒவ்வொன்னு எடுத்துட்டு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி வரும்னா, D1 மேல குடுத்திருக்க படி D1 பை S1 சரி அப்படியே ரிவர்ஸா வரும். ஓகே. D1 டிவைடட் பை S1 ஆ D2 வகுத்தல் S2 ஆ D3 வகுத்தல் S3 ஈக்குவல் டூ கான்ஸ்டன்ட். அப்ப இது என்ன வரும்? அப்ப D ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தானே வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் D1 ஈக்குவல் டூ S1 வேணும். அப்படின்னா Cன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப D1 ஈக்குவல் டூ S1 இன்டு Cன்னு வரும். ஓகே. ஒரு சில இடத்துல புக்ல வந்து Cன்னு எடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா K தான் மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். அப்ப இங்க உள்ள கான்ஸ்டன்ட் வந்து Kன்னு வச்சுக்கிறோங்க. K. அப்ப என்ன வந்துரும்? இங்க கீழ உள்ள S1 என்ன இருந்துச்சுன்னா K இன்டு S1. அப்ப இது D1க்கு. இதே D2க்கு பார்த்தோம்னா K இன்டு S2. இதே D3க்கு பார்த்தோம்னா K இன்டு S3. அப்ப இது காமன் ஃபார்முலா என்ன சொல்லலாம்? D ஈக்குவல் டூ K இன்டு Sன்னு சொல்லலாம். அப்ப இதோட ஒரு ஐடென்டிட்டி கான்ஸ்டன்ட் தான் ஆட் ஆகும். எதுனா Cங்கிறது ஆட் ஆகும். இது நார்மல் டேக்கோமெட்ரிக்கு. இதே அனாலிட்டிக் லென்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்டர்னல் ஃபோகஸிங்ல அப்டின்னா, இந்த Cங்கிறது 0 ஆயிரும். C வந்து ரிமூவ் ஆயிரும். நார்மலா உங்களுக்கு நான் டைப் பண்ணியிருக்கிறது அனாலிட்டிக் லென்ஸ் பிக்ஸ் பண்ணியிருக்க மாரி D ஈக்குவல் டூ K இன்டு Sன்னு குடுத்துருக்கேன் மேல நான். இப்ப அனாலிட்டிக் லென்ஸ் பிக்ஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா, பிளஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து அடிட்டிவா சேரும். இப்ப D ஈக்குவல் டூ KS இன்டு Cன்னு குடுத்துட்டேன். இதுல Kங்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது நம்மளோட ஸ்டாப் இன்டர்செப்ட் S சார். அதோட Kங்கிறது எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருக்கு தானே? ஸ்டாப் இன்டர்செப்ட் K ஓட Kங்கிறது எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருக்கு. அப்ப இந்த Kங்கிறது என்ன கான்ஸ்டன்ட்? Kங்கிறது கான்ஸ்டன்ட். அது பெருக்கல்ல இருக்கிறதுனால பெருக்கல் கான்ஸ்டன்ட். அதாவது பெருக்கல் மாறிலி. அது இங்கிலீஷ்ல மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். சார் புரியுதா? ஓகே. இப்ப Cங்கிறது எப்படி இருக்கு ஸ்டாப் இன்டர்செப்ட்க்கு? Cங்கிறது ஸ்டாப் இன்டர்செப்ட்க்கு எப்படி? Kங்கிறது ஸ்டாப் இன்டர்செப்ட் பெருக்கல்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஃபார்முலாவுல Cங்கிறது எப்படி இருக்கு? கூட்டல்ல இருக்கு. அப்ப கூட்டல் மாறிலின்னு சொல்லுவாங்க. இல்ல இப்படிதான் வந்திருக்கு. ஐடென்டிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். சிம்பிளா. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுல நீங்க படிக்க வேண்டியது எதுன்னா, இதான் படிக்கணும். ஒரு சில புக்ல மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் C ஆவும், ஐடென்டிட்டி கான்ஸ்டன்ட் K வாவும் எடுத்திருப்பாங்க. அது தப்பு. அப்படி பார்க்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சில அவங்க எப்படி K வச்சு தானே மல்டிப்ளையிங் இத்தன டைம் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சில எது ஃபாலோ பண்றாங்களோ, அத நான் ஃபாலோ பண்ணணும். அப்ப K தான் மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அவசரப்பட்டு புக்ல இருக்கேன்னு காப்பி அடிச்சீங்க அப்படின்னா, இங்க வரும்போது கான்செப்ட் மாறி போயிரும். உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்கறாங்களோ அதான் முக்கியம். அப்ப இதுல Kக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட்க்கு நல்லா எழுதிக்கிறங்க. K வந்து F2/Iன்னு சொல்லுவோம். அதே C வந்து F பிளஸ் Dன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பெரிய படம் டயகிராம் வரையணும். இப்ப எழுத வேண்டியது இல்ல. பின்னாடி டைம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் சும்மா எக்ஸாம்ல கேட்க போறதில்ல. சொல்றேன். அப்ப இதுல என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிர்றேன். சும்மா மனப்பாடம் பண்ண வேணாம். என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிர்றேன். இதுல Kங்கிறது மல்டிப்ளையிங், Cங்கிறது அடிட்டிவ். அது நான் குடுத்துட்டேன். இதுல குடுக்காதது என்ன இருக்கு? F இருக்கா? Fங்கிறது எத குறிப்போம்னா, ஃபோக்கல் லென்த்த குறிப்போம். அதாவது ஃபோக்கல் லென்த் ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்ல ஒரு விஷயத்த ஃபோக்கல் பண்றோம்னா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? டயப்ராம்லேருந்து. அப்ப ஃபோக்கல் லென்த் ஆஃப் த இன்ஸ்ட்ருமென்ட்னு போடுங்க. அதுக்கடுத்து I குடுத்துருக்கோமா? Iங்கிறது ஸ்டாடியா இன்டர்வல். இது முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. ஸ்டாடியா இன்டர்வல். அதுக்கடுத்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இப்ப நல்லா கவனிங்க. D அப்படிங்கிறது அ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேணாம் அதெல்லாம் தேவைப்படாது. சும்மா வச்சுக்கிருங்க. இப்ப எக்ஸாம்ல எது எது கேட்பாங்கன்னா, கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா நெறைய டைம் அப்டின்னா, இந்த ஃபார்முலா ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இல்ல Kங்கிறது என்ன? Cங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த Kக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. Cக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. I யோட வேல்யூ குடுத்துட்டு, இல்ல D யோட வேல்யூ குடுத்துட்டு, Kக்கு என்ன வரும்? Cக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. T ஈக்குவல் டூ ஸ்டாப் அண்ட் ஷிஃப்ட்டோட வேல்யூ டாப் கேர் பாட்டம் குடுத்துட்டு, அதுல S ஓட வேல்யூ டாப்லேருந்து பாட்டம் கழிக்கிற மாரி குடுத்துட்டு, மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் வந்து இதுக்கு Dயும் கேட்டிருக்காங்க. அனாலிட்டிக் லென்ஸ் பிக்ஸ் பண்ணியிருக்க மாரி. டாப் மைனஸ் பாட்டம். ஸ்டாப் அண்ட் ஷிஃப்ட் வரையும் கேட்டிருக்கான். இந்த K வோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, பிக்ஸ்டா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தோம்னா, சயின்டிஸ்ட் குடுத்திருக்க வேல்யூ 100ங்கிறது இருக்கும். C யோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, அனாலிட்டிக் லென்ஸ் பிக்ஸ் பண்ணி தான் 0. அனாலிட்டிக் லென்ஸ் பிக்ஸ் பண்ணலன்னா 30 டூ 40 சென்டிமீட்டர் இருக்கும். வித்தவுட் அனாலிட்டிக் லென்ஸ்.
இல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அனாலிட்டிக்கல் இருந்துச்சுன்னா 0 ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கிறங்க. இப்ப இதெல்லாம் நான் டிக் பண்ணியிருக்க எல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அப்ப இத வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இப்ப ஒரு 3 கேஸ் குடுக்குறேன் பாருங்க. 2 கேஸ் குடுக்குறேன். கேஸ் 1 எழுதிக்கிறங்க. கேஸ் 1. டி ஈக்குவல் டூ கேஎஸ் பிளஸ் சிங்கிறது காமன். அது கேங்கிறது 100ங்கிற வேல்யூ மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். சி அனாலிட்டிகல் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சா 0ன்னு சொல்லிருவேன்னா, இல்லாட்டி 30 டூ 40 சென்டிமீட்டருக்குள்ள நீங்க வேல்யூ ஆப்ஷன்ல குடுத்திருப்பான் டிக் பண்ணணும். மேக்ஸிமம் 0 தான் வரும். கேஸ் 1ன்னு போட்டுக்கிறேங்க. லைன் ஆஃப் சைட் இன் ஹாரிசான்டல். ஒரு அன்ரிலேட்டிங்கா ஒரு பேஸ் இருக்கு. இன்ஸ்ட்ருமென்ட் இங்க இருக்கு. பார்க்க வேண்டிய பொருள் இங்க இருக்கு. அன்ரிலேட்டிங்கா இருக்கிறதுனால, என்னால டி கண்டுபிடிக்க முடியாது. செயின் போட்டு, டேப் போட்டு. செயின் யூஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த டி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா மேலயே குடுத்துட்டேன். டி ஈக்குவல் டூ கேஎஸ் பிளஸ் சி. இப்ப நான் என்ன செய்றேன்? இது ஸ்டடியா டிரெஸ்கிரிப்டிவ் தானே! ஸ்டடி டைப் தானே! அப்ப ரீடிங் எடுக்கிறேன். மிடில் கேர், டாப் கேர், பாட்டம் கேர். 3லயும் ரீடிங் கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து பின்னாடி இது வேணும்ல எனக்கு. எல்லா இதுக்குமே பெஞ்ச் மார்க்ல வச்சு என்ன எடுக்கணும்? ஹைட்டுக்கு எடுக்கணும். அது வந்து காமன். அதுல மாற்றம் இருக்கக்கூடாது. பெஞ்ச் மார்க்ல வச்சு பேக் சைட் ரீடிங் எடுக்கிறேன். அப்ப இதுக்கு 3 ரீடிங் தான் வரும். இப்டி. இப்ப எனக்கு மீன்ஸ் லெவல்லேருந்து இதோட ஆர்எல் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, அப்ப இதுலேருந்து இதுவரையும் இருக்கக்கூடிய ரீடிங். அதாவது மிடில் கேர்லேருந்து இதுவரையும் இருக்கக்கூடிய ரீடிங் என்னன்னா 6 வச்சுக்கிடுங்க. பெஞ்ச் மார்க்ல இருக்கக்கூடிய ரீடிங் வந்து எனக்கு பேக் சைட். அதாவது இதோட சென்டர்ல டாப் கேர்லேருந்து பாட்டம் கேர் கழிக்கிறது தான் இது. இது வேணா ஐன்னு வச்சுக்கிடுங்க. இல்ல வந்து பேக் சைடுன்னு வச்சுக்கிடுங்க. இப்படி பேக் சைடுன்னே வச்சுக்கிடுங்களேன். ஐ வந்து அது 2க்குள்ள டிஃபரன்ஸ்ல தான மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேக் சைடுன்னு வச்சுக்கிடுங்க. இது பேக் சைட். அப்ப இந்த கேஸ்க்கு என்ன வேணும்னா, எனக்கு வந்து ம் இந்த ஹைட்டா கோலிமிஷன். இந்த ஹைட் வேணும். அப்படின்னா எழுதிக்கிறேங்க. ஆரல் ஆஃப் ஹைட்டா கோலிமிஷன். ஃபர்ஸ்ட் ஹைட்டா பெஞ்ச் மார்க் கண்டுபிடிச்சிருவோம். இஸ் ஈக்குவல் டூ ஆரல் ஆஃப் பெஞ்ச் மார்க்கோட எப்பயும் போல தான். பெஞ்ச் மார்க்கோட நான் பேக் சைட் ரீடிங்க கூட்ட போறேன். அப்ப ஹைட் கிடைச்சிருச்சு. எனக்கு அதுக்கு அடுத்து என்ன முக்கியமான பாயிண்ட் எனக்கு என்ன? ஆரல் வேணும். ஆரல் வேணும். அப்ப ஆரல் வேணும்னா, நான் என்ன செய்ய போறேன்? அப்ப ஆரல் ஆஃப் இது ஏன்னு வச்சுக்குருவோம் இந்த இடத்த. இது பின்னு வச்சுக்குருவோம். ஆரல் ஆஃப் பி. இம்பார்ட்டன்ட் சார் கேட்டிருக்காங்க. ஆரல் ஆஃப் பி வேணும் அப்டின்னா, ஆரல் ஆஃப் பி ஈக்குவல் டூ ஆரல் ஆஃப் பெஞ்ச் மார்க் பிளஸ் பேக் சைடு. ஏன்னா இது 2யும் கூட்டுனா ஆரல் ஆஃப் ஹைட்டா கோலிமிஷன் கிடைச்சிரும். அதோட எனக்கு இந்த பாயிண்ட் தானே வேணும். அப்ப எனக்கு வந்து ஹைட்டா கோலிமிஷன் இதுவரையும் எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப இத கழிச்சுக்கிறணும். நல்லா கவனிங்க. இத கழிச்சுக்கிறணும். அப்ப 6 வந்து கழிச்சுக்கிறணும். -6 போட்டா கிடைச்சிரும். அப்ப அந்த ரீடிங் வேணும்னா எனக்கு 6 கழிச்சுக்கிறணும். பார்த்துக்கிடுங்க. இது எப்பன்னா, நீங்க ஒரே லெவல்ல இருக்கும்போது. இதே கேஸ் 2 வந்து லைன் ஆஃப் சைட் வந்து அப்வர்டா இருந்துச்சுன்னா எப்டி இருக்கும்? டவுன்வர்டா இருந்தா எப்டி இருக்கும்? அது தீட்டா வச்சு ஃபார்முலா வர மாரி இருக்கும். அப்ப நான் வந்து இந்த கேஸோட முடிக்கிறேன். ஏன்னா ரெக்கார்டிங்ல வந்து ரொம்ப நேரம் நடத்திட்டோம்னா, ஈவினிங் கிளாஸ்ல பார்த்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். 1 1/2 ஹவர் நடத்திருக்கேன் கிளாஸ். இதோட நான் இது பண்றேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் தான் இருக்கு எனக்கு. டிரான்சாக்ஷன் மெத்தடு இதுல ஒரு கேஸ் இருக்கு. ஃபார்முலா அதே சொல்லணும் படம் வரைஞ்சு. நான் சொல்லிட்டா உங்களுக்கு இது முடிஞ்சிரும். அதான் சொன்னேனே, இன்னைக்கு ஈவினிங் கூட உங்களுக்கு சர்வே முடிஞ்சிரும். அந்த டோட்டலைசேஷன் அந்த ஒரு கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின தவிர்த்து, மத்தபடி சர்வே வந்து முடிஞ்சிரும். 18 ஆர் 19 கொஸ்டினுக்கு வந்து 20க்கு வந்து முடிஞ்சிரும். அப்ப நான் என்ன பிளான் பண்ண போறேன்னு தெரியல.
அந்த ஒரு கொஸ்டினுக்காண்டி 3 செஷன் வேஸ்ட் பண்ணி நடத்திட்டு, அடுத்து இஎம் ஆரம்பிக்க போறேனா? இல்ல வந்து நான் நாளைக்கு ஈவினிங்கே நாளைக்கு வெள்ளிக்கிழமையா? ஓகே. நாளைக்கு மார்னிங் ஆர் ஈவினிங்கே வந்து இஎம் ஸ்டார்ட் பண்ண போறேனா? அப்படிங்கிறது எனக்கு கரெக்ட்டா தெரியல. நான் யோசிக்கிறேன் என்னன்னு. ஏன்னா டோட்டல் செஷன்லயே அவ்ளோ இது இருக்கு. ஜிபிஎஸ், ஜிஸ், ரிமோட் சென்சிங், போட்டோகிராமெட்ரி, ஹைட்ரோகிராபிக்கல் சர்வே இது எல்லாம் படிச்சா 1 கொஸ்டின் கேட்பான், இல்ல 2 கொஸ்டின் கேட்பான். மேக்ஸிமம் 1 கொஸ்டின் பாசிபிலிட்டி. ஒரு சில டைம் தப்பு தவறி 2 கொஸ்டின் கேட்கறான். இதுக்காண்டி இவ்வளவு தூரம் இப்பயே நடத்தணுமா? அ நடத்தி தான் ஆகணும். அது வேற விஷயம். அது லாஸ்ட்டா நடத்துறதுக்கு, இப்பயே நடத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சோர்வாயிருவீங்க. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு என்ன பிளான் தோணுதுன்னு பார்ப்போம். இந்த ஈவினிங் இத எப்படியும் முடிச்சு தானே ஆகணும். டேக்கமெட்ரிக் ஹவுஸ் முடிச்சு தானே ஆகணும் உங்களுக்கு. அப்ப டேக்கமெட்ரிக் ஹவுஸ் முடிப்போம். அத முடிச்சுட்டு, அதுக்கடுத்து நம்ப யோசிச்சுக்கலாம். இல்லாட்டி உடனே வந்து நாளைக்கு கூட இஎம் ஆரம்பிக்கலாமா? இல்ல வந்து ஒரு 3 செஷன் போட்டு, நாளைக்கு மார்னிங், ஈவினிங், சனிக்கிழமை காலைல. உங்களுக்கு இது ஃபுல்லா டோட்டல் செஷன்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது ஆரம்பிக்கலாமா? இஎம் வந்து சனிக்கிழமை ஈவினிங் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுக்கலாம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இஎம் ஆரம்பிக்க போறேன் அப்டின்னா 2 சேர்த்து ஆரம்பிக்கிற மாரி தான் இருக்கும். இஎம்மும், எம்ஓஎஸும் கலந்து கலந்து தான் நடத்துவேன். இதுல இஎம்ல ஒரு டாபிக் நடத்துனேன்னா எனக்கு தெரியும். எம்ஓஎஸ்ல இது நடத்தணும்னா. அப்ப அதுக்கு தகுந்த மாரி தான் ஈக்குவல் பண்ணி தான் நடத்துவேன். அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மேக்ஸிமம் அடுத்த 40 கொஸ்டின் முடிஞ்சிரும் ஒரு ஸ்லாட்ல. அடுத்த 10 நாள்ல. அது நான் நாளையிலேருந்து 10 நாள் வருதா? இல்ல சனிக்கிழமையிலேருந்து 10 நாள் வருதான்னு தெரியல. அந்த 10 நாள்ல உங்களுக்கு மேஜரா ஆகக்கூடிய 2 செஷன் முடிஞ்சிரும். 2 சாப்டர் முடிஞ்சிரும். இஎம், எம்ஓஎஸ். 20 செஷன்ல டார்கெட் பண்ணிருவோம். ஓகே. இது வந்து நான் இதோட முடிக்கிறேன். ஈவினிங் 1/2 மணி நேரம் கிளாஸ் எனக்கு தேவைப்படும். முக்காவாசி 90% முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு 10% தான் இருக்கு. டான்ஜென்ஷியல் மெத்தட்ல 3 கேஸ், இதுல 2 கேஸ். மொத்தம் 5 கேஸ்க்கு ஃபார்முலாத்தையும் சொல்லணும் படம் வரைஞ்சு. அதுக்கு தான் இருக்குது. வேற யாருக்கும் டவுட் இருக்கா இதுல? டேக்கமெண்ட்ல? ஓகே. அவ்வளதான். அதனால 1 கொஸ்டின் கேட்பான், இல்ல 2 கொஸ்டின் கேட்பான். பார்த்துக்கிருங்க. நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். அத பார்த்தாகணும். நான் இது உங்களுக்கு டோட்டல் செஷன் விடலாம் போறதில்ல. இந்த சாயலுக்கு 4 சாப்டர் நடத்த வேண்டியது இருக்கு. ஒரு கொஸ்டினுக்காண்டி 4ஓ 5 சாப்டரோ நடத்த வேண்டியது இருக்கு. அதுனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டா சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகாம இருக்கும். இம்பார்ட்டன்ட்டா இப்போ 4 சாப்டர் நடத்துறோம். 4 சாப்டர்ல 10 கொஸ்டின் கேட்கிறது தான் நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். 4 சாப்டர் நடத்தி, அவ்வளோ எழுதி, ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்தீங்கன்னா, இப்பயே மூளை வந்து சோர்வாயிரும். அதனால நான் பார்க்குறேன். நான் எதா இருந்தாலும் கரெக்ட்டா பிளான் பண்ணுவேன். பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். ஓகே. பாசிபிலிட்டி. மைண்ட் செட்ட பொறுத்து நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். ஓகே. கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க போல. சரி ஓகே. ரெக்கார்டிங் வீடியோ அனுப்பிர்றேன் நான் குரூப்ல. ஓகே.